கும்பகோணம் அருகே உள்ள கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விளைநிலங்களில் பாய்ந்து வருகிறது. இத்தகைய சூழலில் இந்த பகுதியில் வசிப்பதற்கே அச்சமாக இருப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கள நிலவரத்தை நம்மோடு தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சார்லஸ். சார்லஸ், காலை முதலே இந்த எண்ணெய் கசிவு இருப்பதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த எண்ணெய் கசிவை அடைப்பதற்கு, சரி செய்வதற்கு அதிகாரிகள் யாரேனும் அங்கு வந்திருக்கிறார்களா, இல்லையா? மணிமாறன், அதாவது இன்று காலை 8 மணி அளவில் இந்த கதிராமங்கலம் பகுதியில் மொத்தம் அதாவது ஓஎன்ஜிசி ஏற்கனவே 12 பகுதிகளில் இந்த கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய பணிகளுக்காக இந்த பிளான்ட்டை அமைச்சிருக்காங்க. இந்த கதிராமங்கலம் பகுதியில் உள்ள, அதாவது விளைநிலங்களுக்கு ஒரு பகுதியில் உள்ள இந்த பிளான்ட்டு ஓஎன்ஜிசி கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய பகுதியில் கசிவு ஏற்பட்டு மிக வேகமாக அந்த கச்சா எண்ணெய் தற்போது விளைநிலங்கள் முழுவதும் நிரம்பி வருகிறது. பொதுமக்கள் ஏற்கனவே பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. பல்வேறு அமைப்புகளும் கதிராமங்கலத்தில் உள்ள ஓஎன்ஜிசி நிறுவனம் எடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அங்கிருந்து உடனே அப்புறப்படுத்தணும் என்று தற்பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் அவர்கள் தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு அதிகாரியை கூட உள்ள அந்த பிளான்ட், அந்த கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய பகுதிக்கு அனுமதிக்கவில்லை. சற்று நேரத்துக்கு முன்னதாக தஞ்சை மாவட்ட வருவாய் அதிகாரி சக்திவேல் அவர்கள் சம்பவ இடத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக காவல்துறையினரும் அவர்களை அமைதியாக இருக்கும்படி தெரிவித்தாங்க. சிறு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இப்பொழுது பேச்சுவார்த்தை என்பது துவங்கியிருக்க அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் கையில கருப்பு கொடி ஏந்தி காலை முதலே அவர்கள் உணவு கூட அருந்தாமல் தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. யாரையும் ஒரு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி கூட உள்ளே அனுமதிக்கவில்லை. காரணம், ஓஎன்ஜிசி தம்பி பாஸ்கர் ஒரு நிமிஷம். ஹலோ, நீங்க எதிர்பார்க்க கிடைக்கலையா? ஆனது போயிட்டு இருக்கான். கேமரா கிடைக்கலையே. நானும் போயிட்டு இருக்கேன். இறங்கி சொன்னாரு அவரு. கும்பகோணம் அருகே உள்ள கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விளைநிலங்களில் பாய்ந்து வருகிறது. இந்த பகுதியில் வசிப்பதற்கே அச்சமாக இருப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களோடு காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு வசிப்பதற்கு மிகவும் பயமாக இருக்கிறது, இதனை உடனே சரி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அதிகாரிகள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமியிலிருந்து கச்சா எண்ணெய் கசிந்து விளைநிலங்களில் பாய்வதையும் நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. கும்பகோணம் அருகே உள்ள கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விளைநிலங்களில் பாய்ந்து வருகிறது. இதுபோன்ற சூழலில் இந்த பகுதியில் வசிப்பதற்கே அச்சமாக இருப்பதாக கூறி அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். காலை முதலே இந்த எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். ஆனால் அப்பொழுது உடனடியாக அதிகாரிகள் யாரும் அந்த இடத்திற்கு வரவே இல்லை. அதனால் மிகவும் அச்சமான ஒரு சூழலே நிலவி இருந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். தற்போது ஏராளமான காவல்துறையினரும் அங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். இவை அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சார்லஸ், போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன, விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், இப்போ தொடர்ந்து நாம் காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். இப்போ தற்பொழுது மாவட்ட வருவாய் அதிகாரி சம்பவ இடத்துக்கு இப்போ அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஏற்கனவே குறிப்பிட்டு வந்தேன். இப்போ தற்பொழுது அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் அனைவருமே இப்போ தற்பொழுது அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. உடனடியாக இந்த ஓஎன்ஜிசி அமைக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில் உள்ள இந்த பிளான்ட்டை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் அவங்க தெரிவித்திருக்காங்க. தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளதும் அச்சம் உள்ளதாகவும் உடனடியாக இதனை சரி செய்யும் பணியில் ஈடுபடக்கூடாது, இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து கூட நாம் இப்போ இங்கே உள்ள பெண்களிடம் நேரடியாக கேட்கலாம். இப்போ தொடர்ந்து நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க.
போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் உங்களுடைய கோரிக்கை என்ன? மாவட்ட ஆட்சியர் வரணும்னு சொன்னீங்க, இப்போ மாவட்ட வருவாய் அதிகாரி வந்திருக்காங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன? அவங்களோட கோரிக்கை எங்களுக்கு தேவையில்லைங்க. மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து எங்களுக்கு கோரிக்கை சொல்லணும். இது எடுத்தே ஆகணுங்கிற ஒரே தீர்மானம் தான். எடுக்கிற வரையும் நாங்கள் போராடுவோம். இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம். இன்னைக்கு நைட்டு எத்தனை மணி இருந்தாலும் இதை விட்டு போக மாட்டோம். இப்ப காலையில இருந்தே போராட்டம் நடத்துறீங்க, கையில இதை வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது? என்ன அப்படியா என்ன கொதிக்கணும் ஊரா பத்துக்கிட்டு எரிம இருக்கு. குடிமக்களுக்கு எடுத்து குடிதண்ணிக்கு வை இல்லாத ஒண்ணுக்கும் வை இல்லாத இந்த மாதிரி கேதியில நாங்க குந்திக்கிறோம். மத்தியானத்துல இருந்து வெய்யான்னு தெரியாத காணான்னு தெரியாத இப்படி நாங்க குந்திருக்கிற நிலைமை என்ன? அவங்க இதை பாக்குறோம், இதை எடுக்கிறோம், நான் வழிச்சு எடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு எடுத்து எங்களை எங்க எடுத்துருக்காங்க? எங்க எடுத்துருக்காங்க? எங்க எடுத்துருக்காங்க? எடுக்கவே இல்ல. இது மாதிரி சொல்லி 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 சொல்லிட்டு போறாங்க எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு. இப்ப இது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது இந்த எண்ணெய் இப்ப கசியுது, அதை சரி செய்வாது செஞ்சுட்டு அப்புறம் அப்புறப்படுத்தலாம், நீங்க அதுக்கே விட மாட்டீங்கல்ல? எங்க விட மாட்டோம்? யாரு அவங்க அதிகாரம் வந்து அவன் பாத்துட்டு உள்ளார புந்துக்கிட்டு நீங்க வெளியே பார்க்க நாங்க பாத்துக்கிறோமாங்க அதான் சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க பாங்க வெளியே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இல்ல இப்ப தொடர்ந்து வந்து பெண்கள் எல்லாமே போராடி வரீங்க, இப்ப என்ன மாதிரியான அச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு? காலையில இருந்து 3 இடத்துல எரிவாயு குழாய் வெடிச்சிருச்சு சார். இப்ப முன்னாடி வந்து ஆபத்து கிடையாது, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இத மாதிரி வெடிச்சிருக்கு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, எதுவும் எல்லாமே பாதுகாப்பான முறையில தான் நாங்க செஞ்சிருக்கோம், எரிவாயு கிணறுகள் அமைச்சிருக்கோம், அதனால எந்த ஒரு இடைஞ்சலும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப காலையில இருந்து விவசாய நிலங்கள்லாம் பாழ்பட்டு இந்த எரிவாயு கச்சா எண்ணெய் எல்லாம் கலந்துருக்கு சார். இதுக்கு என்ன சொல்ல போறாங்க கவர்மெண்ட்? இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்க்கவே இல்லை சார். இது என்ன நடந்திருக்கு என்ன ஏது அப்படிங்கிற மாவட்ட ஆட்சியரை வர சொன்னீங்க, இப்ப மாவட்ட வருவாய் அதிகாரி வந்திருக்காங்க, இப்ப யாரும் உள்ள அனுமதிக்கலைன்னா எப்படி இதை சரி செய்வாங்க, அப்புறப்படுத்து பணியில் ஈடுபடுவாங்க? எங்களுக்கு வந்து நிரந்தரமா இந்த ஓஎன்ஜிசியை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கணும் சார். இந்த ஓஎன்ஜிசி எங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடாது சார். ஓஎன்ஜிசி எடுக்கிற மாதிரி இருந்தாதான் நாங்க அங்க அவங்களை போறதுக்கு அலோவ் பண்ணுவோம் சார். இந்த மாதிரி குடிநீர்ல இருந்து எல்லாத்துலயுமே கலந்துருக்கு சார் இந்த எண்ணெய். அதனால நாங்க இப்ப விவசாயம் பண்ண முடியாது, ஒரு நீராதாரம் இல்லை, எல்லாமே பாழ்பட்டுடுச்சு சார். அதனால இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும் சார், இடைக்கால தீர்வு வேண்டாம் எங்களுக்கு. நிரந்தரமா இதை மூடுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் சார். முக்கியமாக மணிமாறன், அதாவது இவர்களை பொறுத்தவரை வந்து தங்களுடைய போராட்டத்தை இந்த கோரிக்கை முக்கியமாக அவர்கள் உடனடியாக இந்த ஓஎன்ஜிசி அமைத்துள்ள கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய இந்த பகுதி இப்போ தற்போது கசிவு ஏற்பட்டுள்ள பகுதியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் தெரிவிச்சிருக்காங்க. அவர்கள் பல்வேறு விதமாக காலை முதலே போராடி வராங்க, கருப்பு கொடி ஏந்தி, அது மட்டும் இல்லாமல் ஒப்பாரி வைத்து தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வராங்க. அதிகாரிகள் இங்கே உள்ளே வந்து இந்த கசிவை வந்து சரி செய்தால் உடனடியாக இதற்கான அடுத்த தீர்வு ஏற்படும் என்று நாம் அவரிடம் நேரடியாக கேட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர்களை பொறுத்தளவு அதிகாரிகள் வந்து இங்கே சரி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்த குழாயை அடைத்துவிட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் வந்து எங்களுக்கு ஆபத்து ஏற்படும், ஆகவே இங்கிருந்து உடனடியாக அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. சார்லஸ், எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. எளிதில் தீப்பற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? மணிமாறன், அதாவது நீங்கள் கூட காட்சிகளை பார்த்து கொண்டே பேசலாம். குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதிக்கு உள்ளே தான், இந்த நடுப்பகுதியில் தான் அந்த 2 பகுதிகளில் அந்த எண்ணெய் குழாயோட கசிவு என்பது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த பொதுமக்கள் வந்து தொடர்ந்து போராடியும் வராங்க. இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறை வாகனம் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், காவல் அதிகாரிகள் மற்றும் அனைவரும் இங்கே இருக்காங்க. நாம கூட இப்போ தற்பொழுது அந்த பகுதி நேரடியாக பார்க்கலாம். மணிமாறன், இவர்களை பொறுத்தளவு தங்களுடைய போராட்டம் என்பது காலை முதல் துவங்கியதில்லை, ஏற்கனவே பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. நாம் இப்போ தற்போது அந்த பார்க்கக்கூடிய காட்சி என்பது நேரடியாக, அதாவது இந்த எண்ணெய் கசிவு ஏற்படக்கூடிய இந்த பகுதிக்கு தான் நேரடியாக இப்போ நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் காலை முதலே விவசாய நிலங்களில் இந்த எண்ணெய் கசிவு என்பது தொடர்ந்து வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவது என்பது அவர்களுடைய பணியாக இருந்தாலும், ஆனால் உடனடியாக, அதாவது இதற்கு தீர்வு என்பது உடனடியாக எடுக்க வேண்டும். அதற்காக தான் தங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறுவதும் தெரிவிச்சிருக்காங்க. மணிமாறன், சார்லஸ், எவ்வளவு நேரமா இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இப்பொழுது எங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இதுக்கிடையில சில தினங்களுக்கு முன்பு நாம பிரத்யேகமா ஒரு தகவலை கொடுத்திருந்தோம். அதாவது 110 இடங்கள்ல கதிராமங்கலத்திலிருந்து 110 இடங்கள் ஒட்டுமொத்தமா திருவாரூர், நாகை மாவட்டங்களில் 110 இடங்கள் துறப்பற கிணறு அமைக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் எப்படி பாக்குறாங்க?
இப்ப பார்க்கலாம் நீங்க கூட மணிமாறன், அதாவது மிகப்பெரிய, அதாவது இது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. இந்த பகுதியில் நேரடியாக 2 பகுதிகளை காலை முதலே இந்த நிலையில் தான் உருவாகி உள்ளது. மிக வேகமாக இந்த கச்சா எண்ணெய் என்பது கசிவு ஏற்பட்டு மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதன் பகுதியில் உள்ள இந்த வயல்வெளிகள் முழுவதும் இப்ப தற்பொழுது கச்சா எண்ணெயில் மூழ்கியுள்ளது. இவர்களுடைய, அதாவது நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தது போல புதிய தலைமுறை தொடர்ந்து ONGC நிர்வாகம், அது ஷேலாக இருக்கட்டும் மீத்தேனாக இருக்கட்டும், இது போன்ற பணிகளில் ஈடுபடக்கூடாதுன்னு பொதுமக்கள் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதற்குரிய ஆவணங்களையும் நாம் சமர்ப்பித்தோம். 2-3 நாட்களுக்கு முன்னதாக கூட 110 பகுதிகளில் அவர்கள் புதிதாக எண்ணெய் கிணறுகளை அமைப்பதற்காக மத்திய அரசிடம் அவர்கள் உரிமை கோரி இருப்பதையும், அதற்காகவும் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே கோரியுள்ளது என்பதையும் விளக்கத்தை அளித்தாங்க. ஆனால் ஏற்கனவே கதிராமங்கலத்தை பொறுத்தவரை 12 பகுதிகளில் இந்த கச்சா எண்ணெய் என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய கிராமத்தில் குடிக்க தண்ணீரே என்பது தற்பொழுது மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த பகுதியில் உள்ள ஒருவரிடம் கேட்கலாம். மணிமாறன், இப்ப என்ன மாதிரியான பாதிப்புக்கு ஆளாயிருக்கீங்க? இந்த ONGC நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அதாவது மீடியா நினைச்சா தயவு செய்து அப்புறப்படுத்த முடியும். என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா அதிகாரிகளையும் வந்து பார்த்துட்டு ஒரு கண் துடைப்பு மாதிரி போய்கிட்டே இருக்காங்களே தவிர, இதுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். அப்படின்னா மக்கள் போராட்டத்தில் முழுக்க கலந்துக்கிறணும். காலேஜ் மாணவர்கள் ஒட்டுமொத்த இது இங்கே இறங்கணும். அப்பதான் இது கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும். இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. இதை நிறுத்துவதற்கு முதலில் நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லார்ட்டையும் நாங்க போய் காலில் விழுந்து பார்த்துட்டோம். அத்தனை அதிகாரியும் வந்து பாக்குறாங்க. இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கவே மாட்டேங்குது. அதாவது தஞ்சை டெல்டா மாவட்டம்ங்கிறது அத்தனை தமிழனுக்கும் சோறு போடுற ஏரியா. அப்பேற்பட்ட சோறு போடுற ஏரியாவை இவங்க தரிசாக்கிட்டு என்ன பண்ண போறாங்க, அது எனக்கு முதல்ல தெரியணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க பணம் சம்பாதிக்கிறது இவங்களுடைய லட்சியமா இருக்கு. அடுத்த முறை இங்க எவனும் ஓட்டு கேட்டு வர முடியாது. இவர்களை பொறுத்தளவு நிரந்தரமான தீர்வு என்பது ஏற்பட வேண்டும். இன்று கூட தொடர்ந்து இதற்காக அவர்கள் இந்த கச்சா எண்ணெயை அடைப்பதற்கான பணிகள் அதிகாரிகள் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டாலும் உடனடியான, அதாவது நிரந்தர தீர்வையே ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது இந்த கிராம மக்கள் அனைவருமே இந்த கச்சா எண்ணெயை எடுத்துக்கொண்டு, அதாவது இது இப்ப தற்பொழுது தீப்பற்றி எரியக்கூடிய மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. பொதுவாக, அதாவது காவல்துறை இதுதான் காலை முதலே எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இதற்காக பாதுகாப்பாக தீயணைப்புத்துறை வாகனங்களும் இங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. அவசர ஆம்புலன்ஸ் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக பொதுமக்கள் தங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இதனை சரி செய்வதற்கு முதலில் எங்களுக்கு பணி செய்வதற்கு உடனடியாக எங்களை வழிவிட வேண்டும் என தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை விடுத்து வராங்க. ஆனால் பொதுமக்கள் இங்கிருந்து இது உடனடியாக இந்த கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய இந்த பிளான்ட், அதாவது பகுதியை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்தணும். எனது வலதுபுறம் உள்ள பகுதியில் தான் இந்த பிளான்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட, அதாவது ஏற்கனவே நான் பதிவு செய்தது போல 12 பகுதிகளில், அதாவது கதிராமங்கலத்தில் 12 பகுதிகளில் இந்த கச்சா எண்ணெய் என்பது எடுப்பதற்காக 2002 ஏற்கனவே ONGC நிர்வாகம் இதற்கான பணிகளை மேற்கொண்டு 20 வருடம் ஒப்பந்தத்தை போடப்பட்டுள்ளது. இவருடைய ஒப்பந்தம் என்பது இன்னும் 20 வருட காலம் உள்ளது. நீங்கள் கூட அந்த காட்சியில் நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் இருந்து தான் இந்த கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய இந்த பகுதி வழியாக தான் இந்த கசிவு என்பது ஏற்பட்டிருக்கு. இதுதான் அந்த மையம். அந்த மையத்திலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் தான் தற்பொழுது அந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இந்த தற்பொழுது மணிமாறன்